யூபிஎஸ்சி இன்டர்வியூ இல்லை பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்களுடைய டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது டேஃப் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமான காலம் என்னன்னா உங்களுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீசஸ் அந்த ப்ரையாரிட்டியை வந்துட்டு கேட்டிருப்பாங்க, நீங்களும் ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஃபில் பண்ணுறப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐஏஎஸ் போடுவோம், செகண்ட் ஐபிஎஸ் போடுவோம், மூணாவது ஐஎஃப்எஸ் போடுவோம். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஎஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக போடுவாங்க, ஐஏஎஸ் செகண்டாக போட்டுட்டு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா போடுவாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய கேண்டிடேட்ஸ் கிட்ட கண்டிப்பா வந்துட்டு எதுக்காக நீங்க அந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த சர்வீஸ்ல ஏன் வந்துட்டு அதீதமான இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்றத கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க பதில் அளிக்கக்கூடிய விதம் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கன்வின்சிங்கா இருக்கும், இல்லாமலும் போகலாம். ஸோ இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது தவிர நீங்க டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த சர்வீஸுமே வந்துட்டு லீவ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு லேட்டரா வந்துட்டு உங்க ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றப்ப உங்களுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்ண சர்வீஸ் கிடைக்கலனாலும் அதர் சர்வீசஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். நீங்க ஃபில் பண்ணாம போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். ஃபார் மோர் சச் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.